வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோழ நாட்டான். தற்பொழுது ஒரு பூ மார்க்கெட் ஒன்று இதில் போயிட்டு ஒரு லேடி, அதை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா பொண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு அதுக்கிட்ட 1,00,000 கிடையாது. போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் என்னுடைய ஆடை நான் எப்படி வேணால் வருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஒரு தகராறு பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல மானமுள்ள ஒரு தமிழ் பெண் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. நீ அவுத்து போட்டு தெரியறதா இருந்தால் இது ஒரு ரூமுக்குள்ளே தெரியும். சரியா? நீ ஒன்றும் அவ்வளோ பார்க்குற மாதிரியும் இல்லை. ஒன்றும் அதாவது நல்லா செனப்பண்ணி கணக்காக இருந்துக்கிட்டு உருவ கேலி பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே செம்ம நம்மளே கிடையாது. ஆ நீ என்ன வேணால் பண்ணலாம். நாங்கள் சுற்றி இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் வந்து பொத்திட்டு போகணுமா? இந்த வானவில் குரூப்பு, இந்த தீகா குரூப்பு, இவனுங்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்து உங்கள் பொம்பளை பிள்ளைங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க மக்களே. இவனுங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா வெளுத்து விட்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா கட்சிக்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக கட்சியை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வைக்கிறதே இல்லை. இந்தியாவுக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து தேவையில்லாத இயக்கம்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த திக வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி தான். கட்சின்னு அது ஒரு கலிசடை அது. ம் எல்லா பொம்பளைங்களையும் கெடுக்குறீங்க. எல்லா பொம்பளைங்களையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள்லாம் சுதந்திரமாக இருங்க. டேய், பெண்கள் வந்து சுதந்திரமா இல்லைன்னா எங்கள் தமிழ் இனத்தில் எத்தனை பெண்கள் வந்து வரலாற்றில் இடம் பெற்றிருக்காங்கன்னு தெரியுமா? இங்கே உங்கள் தெலுங்குல ஏதாவது ஒரு ஒரு பொம்பளைங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனே தூக்கிட்டு வருவானுங்க முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ட்டு. அந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மாவோட வீட்டை நீங்கள் பாதுகாக்க முடிஞ்சதாடா உங்களால்? அந்த அம்மாவோட வீட்டை போய் பாருங்கடா எவனாவது. நீங்கள்லாம் வந்து அடுத்து பேசுங்க. மக்களே உஷாராக இருந்துக்குங்க. இந்த தீகா குரூப்பு, இந்த வானவில் குரூப்பு, இந்த வானவில் குரூப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொம்பளையும் கல்யாணம் முடிச்சுக்கிறது, ஆம்பளையும் கல்யாணம் முடிச்சுக்கிறது. ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. சரிங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தெலுங்குல இருக்கிறவனுங்க பூரா அவன் பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் இன்னொரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுப்பானா? ஆனா இங்க வந்து நம்மள்ட்ட எல்லாம் பேசுவானுங்க. அதே மாதிரி அங்க இருக்கிறவன்லாம் பாருங்க, ஒரு ஆம்பளைய போய் கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே எவனாவது. ஒருத்தனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அங்க இருக்கிறவன்லாம் பொம்பளை நல்லா தேடி பிடிச்சி எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்துங்க, இங்க நம்மள்ட்ட வந்து எல்லாத்தையும் பேசுவானுங்க. உஷாரா இருங்க மக்களே. நம்ம பிள்ளைங்கள நாம தான் பாதுகாக்கணும். அதனால உஷாரா இருங்க. நன்றி நண்பர்களே.